கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அன்புக்குரியவர்களே, 4 மாதங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மளை ஒவ்வொருவரையும் அற்புதமாக நம்மளை வழிநடத்தி கொண்டு வந்திருக்கிறார். நாம் தேவாதி தேவனுக்கு நன்றி சொல்ல வேண்டும். இந்த 5வது மாதத்திலையும் கர்த்தர் நம்மளுக்கு கொடுக்கிற வாக்குத்தத்தம், ஆலோசனை, தேவனுடைய வார்த்தையானது சங்கீதம் 128வது சங்கீதத்தில் 5வது வசனம், கர்த்தர் சீயோனிலிருந்து உன்னை ஆசீர்வதிக்கிற தேவன், உன் உள்ளந்தரியங்களை ஆராய்ந்து பார்க்கிற தேவன், ஒன்றுமில்லாத நேரங்களில் உதவி செய்கிற தேவன். அவர்தான் சொல்லுகிறார், சீயோனிலிருந்து உன்னை நான் ஆசீர்வதிப்பேன் என்று சொல்கிறார். வேதாகமத்தில் ஆதியாகமம் முதல் கொண்டு வெளிப்படுத்தல் வரைக்கும் ஆண்டவருடைய வார்த்தையை விசுவாசிக்கிற யாராய் இருந்தாலும் அவருடைய மன விருப்பங்களை நிறைவேற்றுகிற தேவன் நம்முடைய மத்தியில் ஜீவனோடு இருக்கிறார். அவர் நாம் செபிக்கலாம். மகா இரக்கமும் தெய்வம் கிருபை நிறைந்த எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, உமக்கு ஸ்தோத்திரிக்கிறோம். ஆசீர்வதிக்கப்பட்ட ஆண்டவரே, இந்த 5வது மாதத்திற்காக உமக்கு கோடான கோடி நன்றிகளை நாங்கள் ஏறெடுக்கிறோம். ஒவ்வொருவரையும் நிறைவாய் நீர் ஆசீர்வதிங்கப்பா. அவருடைய உள்ளங்களை ஆராய்ந்து பார்க்குற தேவன் நீர் ஆசீர்வதிங்க, நீ பாதுகாத்து கொள்ளுங்க. இயேசு கிறிஸ்துவின் அதிகாரமுள்ள நாமத்தினால ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை எல்லாம் மறவாதேயும். ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.